ஹலோ வீவர்ஸ், இது நான் உங்கள் சூர்யா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம லைஃப் டைரிஸ். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா, ஒண்டி முனியும் நல்ல பாடணும் அப்படிங்கிற படத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அந்த கிராமம் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த கிராமத்தில் ஒரு 4 சின்ன பசங்க விளாண்டுருக்காங்க. அது என்ன விளையாட்டுனா, நம்ம சின்ன வயசில் விளாட்றோம்ல, அதான் நான் அந்த விளையாட்டு தான் ஞாபகம் வந்துச்சு. கொக்கை பூ போடுன்னு சொல்லி வானத்தை பார்த்துட்டு கொக்கை பார்த்துட்டு கை நகத்தையும் பார்ப்போம். அந்த மாதிரி இந்த சின்ன பசங்க விளாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதில் ஒரு சின்ன பையன் தவறி கிணத்துல விழுந்துடுறான். அவனை காப்பாற்றுறதுக்கு ஊர் பொதுமக்கள்லாம் வராங்க. என்ன தான் ஊர் பொதுமக்கள்லாம் வந்தாலும் அவங்க அப்பா தான் கிணத்துல விழுந்து அந்த பையனை தூக்கிட்டு வராரு. அந்த பையன் மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கான். உயிரோடு இருக்கானா இல்லைங்கிறது தெரியல. உடனே அந்த பையனோட அப்பா அவர் வளர்த்த ஆட்டுக்குட்டியை தூக்கிட்டு வந்து, ஏன் ஒண்டிமணியா, உனக்கு இதை நான் காணிக்கையாக செலுத்துகிறேன், தயவு செஞ்சு என் பையனை காப்பாற்றுன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு. அந்த பையனும் உடனே பொழைச்சிட்றான். அதுக்கப்புறம் அந்த கோயிலுக்கு இவர் அந்த ஆட்டுக்குட்டியை நேர்த்திக்கடனாக செலுத்தி வேண்டிக்கிட்டாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதையே. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அந்த பெரியவர், அதாவது அந்த பையனை மேலே தூக்குன பையனோட அப்பா கடைசி வரைக்கும் அந்த ஒண்டி முனிக்கு இந்த நம்ம நேர்த்திக்கடனை செலுத்தி ஆகணும்னு சொல்லி அங்கங்கே போராடுறத நிறைய இடத்துல காமிச்சிருக்காங்க. இதற்காகவே அவர் பல இடத்துல மெனக்கிடுறாரு. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலைக்கும் போகிறாரு. இந்த கோயிலில் பிரச்சனை என்னென்னா, அந்த கோயில் ரொம்ப வருஷமாக திறக்காமல் கிடக்குது. அதனால் ஊரில் இருக்க பண்ணையாரெல்லாம் ஒவ்வொருத்தையும் சந்திக்கிறாரு. ஐயா, நான் வந்து என் பையனுக்கு பிழைக்கிறதுக்கு இந்த ஆட்டுக்குட்டியை வேண்டியிருக்கேன். ஒண்டி முனைக்கு நான் வந்து காணிக்கை செலுத்தணும், தயவு செஞ்சு இந்த கோயிலில் நடைய திறந்து விடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு பெரிய ஒரு ஊர் காலையும் உழுவாத குறையாக உழுவுறாரு. அவங்களும் இவர் சொல்கிறத பெருசாகவே எடுத்துக்கல. எப்படியாவது இந்த பெரியவரை ஏதாவது வேலையை வாங்கி அவரை மனசை கஷ்டப்படுத்துகிறாங்க. ஊரில் கிடக்கிற எல்லா வேலையும் அவரை செய்ய சொல்கிறாங்க. ஆனால் அந்த பெரியவர் காப்பாற்றினார் இல்லைங்க அந்த பையனே வளர்ந்து ஒரு 20 வயசுக்கு மேலே வளர்ந்துடுறான். அவன் என்ன பண்ணுறான், இவர் இப்படி கஷ்டப்பட்டுருக்காரு, அவன் அவருக்கு எதிர்மறையாக இருக்கான். ஏதாவது என்ன பண்ணுறான், ஊர் பசங்களோடு சேர்ந்துக்கிட்டு தண்ணி அடிக்கிறது, படத்துக்கு போகிறது, பிள்ளைங்க முன்னாடி சுற்றுறது, இவர் வளர்க்குற கோழியெல்லாம் கொண்டு கடத்திட்டு போயிட்டு அதையே சமைச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி திருட்டுத்தனம்லாம் நிறையா பண்ணிக்கிட்டு இருக்கான். லவ்வும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் இவர் காணிக்கையாக செலுத்த வேண்டிய கெடா கொண்டு போய் அதையும் விற்று காசு வாங்கி வண்டியும் வாங்கிக்கிறான். இந்த மாதிரி பல சேட்டைங்கள்லாம் செய்கிறத, அதுவும் ஒரு வித்தியாசமான கேரக்டராகவே இந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஊரில் சில பேர் நடிச்சிருக்காங்க. ஊரில் பேசுவாங்கள்ல அந்த பாஷையெல்லாம், கிராமத்தில் பேசுகிற பாஷையெல்லாம் இந்த படத்தில் அங்கங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த பெரியவர் கடைசியில் என்ன பண்ணுறாருனா, அந்த ஊரில் இருக்க ஆளுங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு எப்படியாவது இந்த நேர்த்திக்கடனை நிறைவேற்றிடணும், இல்லாட்டி ஒண்டி மணிக்கு நம்ம ஏதாவது பலிக்கேடாயிருவோன்னு சொல்லிட்டு பயத்திலேயே ஊர் பொதுமக்கள்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அந்த பண்ணையார் காலில் விழுகிற அளவுக்கு விழுந்து எப்படியாவது கோயிலை திறக்கணும்னு சொல்லிட்டு அதற்காக பல சவால்களை சந்திக்கிறாரு. ஊர் பொதுமக்களையும் அதுலேயும் மாட்டிக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குன்னா, இந்த படத்தில் கிராமத்தை அழகாக கொண்டு வந்திருக்காங்க. நேரடியாக அந்த காட்சிகள்லாம் நம்மளுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது சூப்பராகவும் ஒர்க் அவுட் ஆகிருக்குன்னு சொல்ல வரலாம். இதில் படத்தை நடித்த ஊர் பொதுமக்களும் சரி, அந்த பெரியவர் அவர் தான் பரோட்டா முருகேஷ் அவரும் சரி, அந்த சின்ன பையனும் சரி, எல்லோரும் அவங்கவுங்க கேரக்டராக சூப்பராக பண்ணியிருக்காங்க. கிராமத்து மண்வாசனை மாதிரி இந்த மாதிரி கதையெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக நிச்சயம் உங்களுக்கு இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். படத்தில் காதல் காட்சி அங்கங்கே வருது. அது எதுவுமே நல்லா இல்லை. எல்லா படத்துலையும் வர மாதிரி தான் வருது. எந்த ஒரு இம்பாக்டையும் நம்மளுக்கு கடத்தலைங்கிறதான் முக்கியமான உண்மை. இந்த படத்தில் சண்டை காட்சி பெருசாக இருக்குது, இருந்தாலும் அடிதடி வெத்து கூட்டு லைட்டாக அங்கங்கே கடைசி நேரத்தில் வந்தாலுமே வைலன்ஸ் அந்த மாதிரி பெருசாக இல்லை. பரபரப்பான ஸ்க்ரீன் ப்ளே இல்லை. படம் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும். அந்த எப்படியாவது அந்த பெரியவர் நேர்த்திக்கடனை செலுத்தணும்னு சொல்கிறேன் அந்த படம் அந்த ஒரு இதிலே தான் ஓடுதே தவிர மற்ற எந்த கதைகளும் இந்த படத்தில் வரல. அதனாலே அங்கங்கே கொஞ்சம் சில பேருக்கு போர் அடிக்கலாம். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த படம் சன் நெக்ஸ்ட் ஓடிடியிலேயே அவைலபிளாக இருக்குது, தமிழ்லேயே இருக்குது. பார்க்கணுங்க போய் தாராளமாக பாருங்கள். அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதில் பெருசாக எதுவும் இல்லை. கடைசியில் ஒரு ரத்தம் தெரிகிற காட்சி தான் இருக்குது. அதை மைண்டில் வச்சுக்கோங்க. படத்தில் கடைசியில் ஒரு வசனம் சொல்லுவாங்க, அதுவும் சூப்பராக இருக்குது. அது நம்மளுக்கு தேவைப்படுற வசனம் தான்.
அதையும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது நம்ம லைஃப் டைரிஸ். நான் உங்கள் சூர்யா விடைபெறுகிறேன். டாட்டா பாய்.